ஹலோ மக்களே, ஃபர்ஸ்ட் 3 நாள் நான் வீடியோ போடல. அதுக்கு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நான் வீடியோ போடாததுக்கு முக்கியமான காரணம் இந்த வீடியோ தான். என் வீட்டுக்கிட்ட 2 டாக்ஸ் இருக்கு, பைரவ் கன்னிமான்னு சொல்லியிருக்கேன். அதில் பைரவுக்கு வந்து பயங்கரமான இன்ஜுரி ஆயிருக்கு. அந்த இன்ஜுரியோட பெயின்னால எங்கேயோ ஓடி ஒளிஞ்சிட்டு இருக்கான். அவனை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நாங்கள் எல்லாருமே இங்கே தெருவா சுற்றிக்கிட்டு இருக்கோம். இந்த ஆட்டோக்காரரும் எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தார். அவர் ஆட்டோவில் ஏறி தேடிட்டு இருந்தோம். அவரும் எங்களுக்காக கூடிய சேர்ந்து தேடிட்டு இருந்தார். இன்ஜுரினா சாதாரண அடிலாம் படல. பைரவோட கழுத்தில் யாரோ கத்தியோ அருவா மாதிரி ஷார்ப்பான பொருள் எடுத்து வெட்டியிருக்காங்க. டெய்லி ஆஃபீஸ் போகும்போது என் கூட வந்து விளையாடிட்டு தான் போவான். அப்படி விளையாடும் போது தான் அந்த இன்ஜுரியை நான் பார்த்தேன். அது அப்படியே விட்டோன்னா ஒரே நாள் இன்ஃபெக்ஷன் ஆகி அவன் உயிர் போறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. அதனால இமிடியேட்டா ஆஃபீஸ்க்கு போயிட்டு பெர்மிஷன் சொல்லிட்டு அவனை தேடி கண்டுபிடிச்சு ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் ட்ரீட்மெண்ட் பண்ற ப்ராசஸ்ல இறங்கிட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் தேடினதுக்கு அப்புறம் தான் அவன் கண்ணிலே சிக்கினான். நான் சொன்ன இன்ஜுரி இதுதான். சும்மா கல்லால அடிச்சிருந்தாலோ அவனே எங்கேயா கீறிட்டு இருந்தாலோ இவ்வளோ டெப்த்தாலாம் கிழிச்சிருக்க முடியாது. இமிடியேட்டா அவனை ஆட்டோல தூக்கி போட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டு போற ப்ராசஸ் தான் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். பட் அவன் ஸ்ட்ரேட் ஆகுன்றதுனால வண்டி வாகனத்துலலாம் போனதே இல்லை. ஆட்டோல இந்த பக்கம் ஏத்தனா அந்த பக்கம் எகிரி குதிச்சிடறான். 2வது வாட்டியும் ட்ரை பண்ண அவன் எப்படியோ ஒரு வழியா திருப்பி வெளியில எகிரி குதிக்க தான் ட்ரை பண்றானே தவிர உட்காரத்துக்கு தயாராகவே இல்லை. அப்புறம் அவங்ககிட்ட சின்னதாக ஒரு பேச்சுவார்த்தை போட்டு உன் ஹாஸ்பிட்டலுக்கு போய் ட்ரீட்மெண்ட் தான் பண்ண போறேன்னு சொன்னேன். சரி ஓகேன்னு சொல்லி கையெல்லாம் கொடுத்தான். பட் மறுபடியும் ஆட்டோல ஏற்றும் போது இந்த வாட்டி உட்காந்தான். ஆனால் ஆட்டோ ஸ்டார்ட் பண்ணும்போது ஆஸ் யூஷுவல் எஸ்கேப் ஆயிட்டான். இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு ஒரு சாதாரண ஸ்ட்ரேட் டாகாக இவ்வளோ எஃபோர்ட் எடுக்கிற மாதிரி தெரியும். ஆனால் எனக்கு இவங்கிட்ட ஒரு பர்சனல் கனெக்ட் இருக்கு. இவனை பார்க்கறதுக்கு ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி தான் என்னோட இன்னொரு டாகும் இறந்து போயிட்டான். அவன் பேர் தான் பைரவ். இவனும் பார்க்கறதுக்கு அவன மாதிரி இருக்கிறதுனால இவனுக்கு பைரவ்னு பேர் வச்சு அவன் ஞாபகமாக அவனை வளர்த்துக்கிட்டு இருக்கேன். டைம் தான் போகுதே தவிர அவனை ஆட்டோல ஏற்றவும் முடியல. கடைசியா என் அபார்ட்மெண்ட் பக்கத்தில் இருக்கிற ஒரு பொண்ணும் என் அபார்ட்மெண்ட்ல இருக்கிற இன்னொருத்தரும் ஹெல்ப் பண்றேன்னு வந்தாங்க. கடைசி ஆப்ஷனா அவனை பைக்ல கூட்டு போலான்னு ட்ரை பண்ணோம். எங்களுக்கு அது சக்சஸ் ஆயிடுச்சு. கரெக்டாக அவன் பைக்ல உட்காந்துட்டான். அவங்க 2 பேரோட ஹெல்ப்போட பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிட்டு அவனுக்கு ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஊண்டு ரொம்ப டெப்தா இருக்கிறதுனால ஸ்டிச்சஸ் போடணும்னு சொல்லிட்டாங்க. ஒரு பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் 8 தையல் போட்டு கொண்டு வந்து விட்டாங்க. அந்த தையல் பிரிக்கிற வரைக்கும் பத்திரமா பார்த்துக்கணும், இல்லைனா இன்ஃபெக்ஷன் ஆகிடும் சொன்ன காரணத்தினால நானும் எங்கள் அபார்ட்மெண்ட் ஆளுங்களும் சேர்ந்து அந்த தையல் பிரிக்கிற வரைக்கும் அந்த நாய்க்குட்டியை பத்திரமா பார்த்துக்கலாம் டிசைட் பண்ணியிருக்கோம். நண்பர்களே, நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறது ஒன்றே ஒன்று தான். எந்த மிருகமாக இருந்தாலும் மனுஷனாக இருந்தாலும் தயவு செஞ்சு உங்களுக்கு பிடிக்கலனா பேசாமல் விலகி போயிடுங்க. எந்த ஜீவனையும் துன்புறுத்துறதுக்கு நமக்கு அதிகாரமே கிடையாது. அது வழியில் அழுவுறது நீங்களே கேளுங்க.